ஒரு லீடு உள்ள வருது அப்படின்னா அது கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அது சேல்ஸாக கன்வெர்ட் ஆகாதுங்க. ஸோ லீடு என்கொயரி வந்ததும் நிறையா பேர் ரிப்ளை பண்ணுறாங்க, ஆனால் அது சைலன்ஸாக டிஸப்பியர் ஆகி போயிடுது. ஏன்னா அது ப்ராப்பராக ஃபாலோ அப் இல்லைன்னு அர்த்தம். ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணுறது ஈஸி, ஆனால் அது ஃபாலோ அப் பண்ணாதனால தான் அந்த சேல் மிஸ் ஆகுது. ஸோ ஃபாலோ அப் இல்லை அப்படின்னா அந்த லீடு வேஸ்ட்டாக போயிருங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்டான்னு கால் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஒன் டைம் ஃபாலோ அப் கண்டிப்பாக பத்தாது. ரியாலிட்டி என்ன அப்படின்னா கஸ்டமருக்கு ஒரு மினிமம் 5 to 7 டச் பாயிண்ட் ஆகுது இருக்கணும். அப்போ தான் அவங்களால டிசைட் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு இன்ஃபர்மேஷன் வித் கிளாரிட்டியோட கொடுங்க. ரெண்டாவது ஃபாலோ அப் ஒரு ப்ராப்ளம் ரிமைண்டரை கொடுங்க. அப்புறம் மூணாவது ஃபாலோ அப் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் அதோட சேர்ந்து பெனிஃபிட்டும் கொடுங்க. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரூஃப், ஒரு டெஸ்டிமோனியல். இதே மாதிரி தாங்க ஒரு கஸ்டமர் எங்க கூட இருந்தாங்க. அவங்க ஆஃப்டர் மை ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஆனாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரூஃப். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கால் டு ஆக்ஷன். ஸோ இதுதான் கன்வர்ஷன் ஃபாலோ அப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாலோ அப் இம்ப்ரூவ் பண்ணனா கண்டிப்பாக நம்மளால கன்வர்ஷன் டபுள் பண்ண முடியுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலில் க்ளோஸ் ஆகாது, அதுக்கு பேர் ஃபெயிலியரும் இல்லை. ஃபாலோ அப் இல்லாதது தான் ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹை கன்வெர்ட்டிங் ஃபாலோ அப் சிஸ்டம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் நான் உங்களுக்கு தரேன்.